ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கார். வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கைதிப்பட்டிருக்கார். அவர் பார் கவுன்சில் தேர்தலில் நிக்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் அதுக்கு வாய்ப்பு அளிக்கல, அதனால இவர் சதி திட்டம் தீட்டினார்னு கதை கட்டப்பட்டது. தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ்ல மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்போ வழக்கறிஞர் ஒரு முகம், அரசியல்வாதி ஒரு முகம். வழக்கறிஞர் யார் வேணாலும் ஆகலாம். காங்கிரஸ்ல இவ்வளவு ஒரு 2ஆம் கட்ட தலைவர் பதவி. இந்த பதவி எப்படி கிடைக்குது? அப்போ அந்த மேன் பவர் எங்கிருந்து வந்துச்சு? அப்போ இவருக்கு 3வது ஒரு முகம் தேவைப்படுது. பிரபல ரவுடி நாகேந்திரனோட மகன். அப்ப அப்பா உள்ள இருக்காரு. அப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் ரவுடியா இல்ல, சமூகத்தின் தலைவரா இருக்காரு. நம்ம எந்த இடத்துல போய் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் இங்க உள்ள வந்துடுறாங்க. இந்த பக்கம் 3 ஏக்கர், இந்த பக்கம் 3 ஏக்கர் வாங்கிட்டீங்க, நடுவில் ஒரு 4 ஏக்கர் மாட்டிச்சு. அப்போ அந்த 4 ஏக்கருக்காரு தரமாட்டேன்னுவாரு. அப்போ இன்னொருத்தர் அந்த 4 ஏக்கர் கிட்ட விற்கலான்னும் போது, சார் நான் உங்களுக்கு விற்றாலும் விற்பேன் கம்மி விலைக்கு, ஆனால் அவங்களுக்கு விற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல வேற யாராவது ஒரு செட்டிங்கை போட்டு அங்கே வாங்க வைக்கிறது. இப்போ வேற ஒருத்தர் மொத்தமாக வெளியால் அதெல்லாம் கிடையாது, இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க, நீ வேணா அந்த 2-3 ஏக்கரை எனக்கு கொடுத்துட்டு போ. இதுக்கு பேர் தான் இந்த டாக்குமெண்ட், இந்த லிட்டிகேஷன், இடத்த முடிச்சு தருது, ரியல் எஸ்டேட் பண்றது, இது போன்ற. இப்போ அஸ்வத்தாமன் ஏன் இப்படி யோசனை பண்ணிருக்கூடாது? நம்ம அப்பா இருந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு, என்னையும் சம்பாதிக்க விட மாட்டேன், நான் எங்கேயாவது சம்பாதிக்கலாம் அங்க போய் கால் வச்சா அங்க இருந்து உங்ககிட்ட கால் வந்துடுறாங்க. நேரடியா மோத முடியாது. என்கிட்ட யானை. ஜாதிக்காக கொலை நடக்கல, கட்சிக்காக கொலை நடக்கல, அரசியல் கொலையும் கிடையாது. இது ஆதாய கொலை தான். ஆதாய கொலைனா தொழில் போட்டியின் காரணமா இவங்க தொழில் பண்றதுக்கு ஆம்ஸ்டாங் இடைஞ்சலா இருக்காரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்னு தொடர் கைது போயிட்டே இருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கார். இன்றைக்கு பால் கனகராஜ் பிஜேபியை சேர்ந்த நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார். இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? இதன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறை போயிட்டு இருக்காங்களா? அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த வழக்கு சரியான கோணத்தில் தான் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அடுத்த 2 தினங்களில் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. சமூக ஊடகங்கள் கருத்து தெரிவித்ததும், ஊடகங்கள் வாயிலாக கருத்து தெரிவித்தும் பல விமர்சனங்களுக்கு உட்பட்ட உடனே இந்த கொலை உச்சபட்ச சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரியே மாற்றிருக்காங்க. மாற்றின பிறகு 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாற்றின பிறகு இன்னைக்கு 22வது நபராக அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கார். அதற்கு நடுவில் அதற்கு பிறகு 4 பேரை கைது செய்தாங்க. இந்த 11 பேரில் ஒருத்தர் கஸ்டடி எடுத்தாங்க, ஒருத்தர் என்கவுண்டர் நடந்துச்சு. அப்போ காவல்துறை இது சரியான கோணத்தில் போகலைன்னா, முதல் கைது செய்யப்பட்டவரே சரண்டரானவரே திமுக நபரும் பாஜக நபரும் அதில் இருந்தாங்க. அடுத்து அவங்க விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க கைது செய்யப்பட்டது எல்லா கட்சி தலைவர்களும் இதில் இது ஏன் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்னாங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 8 பேர் சரண்டரானாங்க, 3 பேர் கைதி, 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக மீது 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 4 பேர் கைது செய்யப்படுற வரைக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும், காவல்துறை தோய்வில் இருக்கு, அப்படி இப்படின்னாங்க. அந்த 4 பேரும் ஒருத்தர் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்தவர், ஒருத்தர் பாஜகவை சார்ந்த ஒரு பெண், ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண், இப்படின்றது தொடர்ந்து கைது செய்யப்பட்டாங்க. திமுகவை சேர்ந்த. அப்போது அனைத்து கட்சியும் நிறைய நேர்காணலில் சொன்னாலும் பொய்யா இருந்தால் மாறி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உண்மையை ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். ரிப்பீட்டடானா உண்மையின்றாலும் ரிப்பீட்டட் வாசகர்களுக்கு போய் தெரியணுன்றது தான், பார்வையாளருக்கு தெரியணுன்னு தான். அதாவது அப்பா பசங்களா யாரெல்லாம் அப்பாவை அடிக்கல, சுரேஷ் அப்பாவும் ரமேஷ் அப்பாவுன்ற மாதிரி இந்த கொலையில் எந்தெந்த கட்சிலாம் சம்மந்தப்படல, இதோ அந்த கட்சி இந்த கட்சி, இந்த 2 கட்சி தான் சம்மந்தப்படல தவிர மீது எல்லா கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? சாதகமாக இருந்தால் திமுக நபர்கள் அதில் சேர்க்காம இருந்திருக்கணும். ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். அப்படின் போது இந்த கோணம் சரியான கோணத்தில் நடக்குது. இப்போ ஆம்ஸ்டாங் 5ஆம் தேதி செத்து போனார். இன்னைக்கு அஸ்வத்தாமன் 2 நாள் முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காருன்னா 35 நாள் ஆயிடுச்சு, 33 நாள் ஆயிடுச்சு. 33 நாட்களில் புதிய சென்னை பெருநகர காவல் ஆணையராக 30 நாள் ஆயிடுச்சு.
நம்ம தொடர்ச்சியாக இந்த குற்ற சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளிதழ் வழியாக பார்க்குறோம், ஊடகங்கள் வழியாக பார்க்குறோம், காட்சி ஊடகங்கள் வழியாக பார்க்குறோம். எங்காவது ஒரு கொலை இது மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சா, படுகொலை இந்த 30 நாளில்? அப்போது சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்தவுடனே சொன்ன வார்த்தை, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்லப்படும்னார். அந்த மொழி தெரிஞ்சதுனால தான் எல்லாரும் இப்போ அமைதியாக 1 மாதம் எந்த சம்பவமே நடக்கலை சென்னை மாநகருக்குள்ள. இந்த நேரத்தில் இந்த கேஸை மூடுறதுக்கு பல கோணத்தில் மூடியிருக்கலாம். 10 நாள் முன்னாடி ஒரு வீறு கொண்டு எழுந்துச்சு, இந்த வழக்கில் சம்பவ செந்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தனிப்படை போச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த காவல்துறை நோட்டம் விட்டு கொண்டு தான் இருக்குது. அதனால் நம்மளோட நேர்காணல் இப்போது இல்லை, எப்போதுமே காவல்துறை விசாரணையை குலைக்கும் விதமாக நம்ம நேர்காணல் இருக்காது. இருந்தாலும் இந்த கைது செய்யப்பட்டிருக்க அஸ்வத்தம்மன், இந்த அஸ்வத்தம்மன் யார் அப்படின்னா, இவர் வழக்கறிஞர் அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னாங்க. வழக்கறிஞர் அஸ்வத்தம்மன் கைதுப்பட்டிருக்கார். அவர் பார் கவுன்சில் தேர்தலில் இவர் தேர்தலில் நிற்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் அதுக்கு வாய்ப்பு அளிக்கல, அதனால இவர் கொலை சதி திட்டம் தீட்டினார்னு கதை கட்டப்பட்டது. சின்ன குழந்தை கூட தெரியும். அஸ்வத்தம்மனுக்கு 32 வயது, 33 வயதுனே கூட எடுத்துங்க. அப்போது அவர் எம்ஏ படிச்சுட்டு சட்டம் படிக்கிறதுக்கு 28 வயசாகணும். இப்போ 28 வயசானோன்னா அவர் என்ரோல் பண்ணணும். அப்போ என்ரோல் பண்ணியிருந்தால் அவர் இப்போ எத்தனை வருஷமாக இருக்கும்? 3லேருந்து 4 வருஷம் இருக்கும். அப்போ என்ரோல் பண்ண உடனே 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே ஒரு வழக்கறிஞர்னா என்ரோல் பண்ணால் மட்டும் வழக்கறிஞர், படித்தா மட்டும் வழக்கறிஞர் இல்லை, என்ரோல் பண்ணால் மட்டும் வழக்கறிஞர் சொல்லிக்கலாம், தன்னுடைய விசிட்டிங் கார்டுக்கு போட்டுக்கலாம். கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? ஒரு வருடத்தில் இத்தனை வழக்கை வக்காலத்து கையெழுத்து வாங்கியிருக்கணும், இத்தனை வழக்கு நடத்தியிருக்கணும், இத்தனை வழக்கில் வெற்றி பெற்றிருக்கணும், அவரோட ஜூனியர் யார், எந்த கோர்ட்டில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார், ரெகுலர் ப்ராக்டிஸ், இப்படிலாம் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. கூட சேர்ந்து அவர் பேர் கூட யாருன்னா ஒருத்தர் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இவர் எத்தனை வழக்கை சந்திச்சிருப்பாரு? சட்டத்தில் பார் கவுன்சிலில் இவருக்கு எவ்வளோ பேரை தெரிஞ்சிருக்கும்? இவர் எப்படி நின்று இருப்பார்? பார் கவுன்சில்னா என்ன, அந்த உறுப்பினர் எத்தனை பேர், இதில் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் யாரு, இதுக்கு பின்னாடி இந்த ஒரு அமைப்புல அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே 5 ஆண்டுகள் தேவைப்படும். அமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே தான். ஒரு நீங்க எந்த ஒரு இதா இருந்தாலும், அது சினிமாவா இருந்தாலும், பத்திரிக்கை இருந்தாலும், எந்த அமைப்பா இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு அமைப்புக்குள்ள வர முடியாது. நீங்க அந்த அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப இவர் எடுத்த உடனே பார் கவுன்சிலுக்குள்ள தேர்தல் நின்று முயற்சி பண்ணாரு. இவருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா 4000 சொச்சம் பேர் கிட்டத்தட்ட பார் கவுன்சில் மெம்பர்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால உறுதியா சொல்ல முடியல. 4000க்கு மேற்பட்டவர். அப்ப 4000 பேருக்கு மேற்பட்ட வழக்கறிஞருக்கும் டாப் மோஸ்ட் இருக்க எல்லா வழக்கறிஞருக்கும் அஸ்வத்தம்மனுக்கு தெரிஞ்சிருமா? பார் கவுன்சில் இல்லைன்னா என்ன காரணம் சார்? உங்களுக்கு அதான் இது கிடையாது அப்படின்றது. அப்ப பார் கவுன்சில் விவரம் கிடையாதுன்றது புரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அது கிடையாது. இப்போ அஸ்வத்தம்மன் இன்னொரு முகம். நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல நிர்வாகி, அதாவது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ்ல மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கார் இந்த அஸ்வத்தம்மன். அப்போ வழக்கறிஞர் ஒரு முகம், அரசியல்வாதி ஒரு முகம். இந்த 2 முகம். வழக்கறிஞர் யார் வேணாலும் ஆகலாம், படிச்சுட்டு யார் வேணா வரலாம். இந்த முகம் காங்கிரஸ்ல இவ்வளவு ஒரு 2ஆம் கட்ட தலைவர் பதவி. இந்த பதவி எப்படி கிடைக்குது? இளைஞர் காங்கிரஸ்லாம் ஒரு மேன் பவர் இல்லாம கிடைக்காது. அப்போ அந்த மேன் பவர் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இவருக்கு 3வது ஒரு முகம் தேவைப்படுது. பிரபல ரவுடி நாகேந்திரனோட மகன். பிரபல ரவுடி நாகேந்திரன் வெளியேவா இருக்காரு? 22 ஆண்டுகளா சிறையில் இருக்கார் நாகேந்திரன். சிறையில இருந்து தமிழகத்துல எந்த ரவுடியுமே இல்லாத வரலாறு நாகேந்திரனுக்கு. சிறையில இருந்துகிட்டே அவருக்கு வழக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்டா சிறையில இருந்தே பல நெட்வொர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல வழக்குகளுக்குள்ள நாகேந்திரன் இருப்பார். அப்போ நாகேந்திரன் யாரு? வேசர்பாடி பகுதி, சத்தியமூர்த்தி நகர் அவர் பேஸ். 22 வருஷமா சிறையில் இருக்கார். அந்த வேசர்பாடி பகுதியில நாகேந்திரன் பையன் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய லேபிள் இருக்கு. அவரு 22 ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் இளம் வயது வரைக்கும், அவர் 5வது வரைக்கும் தான் இவங்கெல்லாம் லோக்கல்ல படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை வெளியே எங்கேயோ கான்வென்ட்ல சேர்த்து இவங்களை படிக்க வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில தான் இப்ப அஸ்வத்தம்மனுக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் பாஜகல இருக்கார். அவர் சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ நாகேந்திரனுக்கு 3 பசங்க இருக்காங்க. அப்போ அஸ்வத்தம்மன் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. கான்வென்ட்ல படிச்ச நபர். ஃப்ளூயன்ஸா இங்கிலீஷ் தெரியும், மல்டி டேலண்ட் இருக்கு, ஹிந்தி தெரியும். இப்படி இருக்க நபர் 22 ஆண்டுகளா தந்தை சிறையில் இருந்தாரு, பெரிய டானா இருக்காரு. இங்க அவர் பேர்ல இருக்கு. சொத்து இல்லாமே இருக்கலாம். பல பேர் சொல்றாங்க 1 கோடி 2 கோடிலாம் இல்ல, பல கோடி சொத்து இருக்குன்னு சொல்லலாம். அந்த சொத்து இருக்கா இல்லையான்ற விஷயத்துக்குள்ள நம்ம போல. ஆனா இல்லாம மட்டும் கிடையாது அப்படி மட்டும் தெரியுது. ஏன்டா இதெல்லாம் நீங்க அஸ்வத்தம்மனை பார்க்கும்போது தெரியும். அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றது தெரியும்.
அவரோட நடை உடை பாவனை, அவர் செலவு பண்ணுறது, அவர் கார் போகிறது, அந்த காரில் சுற்றி ஆளுங்க நின்று தொங்கிட்டே வர்றது, அதாவது ஒரு சிஎம் கான்வாயில் வந்து எப்படி சுற்றி எஸ்கார்டு தொங்கிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி அவர் வண்டியில் தொங்கிட்டு போகிற வீடியோக்கள்லாம் இப்போ வலைதளத்தில் இருக்குது. அப்போது 3 வருஷம் தான் வழக்கறிஞராச்சு, நீ அதுக்குள்ளே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கேஸெல்லாம் எடுத்து நடத்தி ஜெயிச்சு ப்ராஃபிட் வாங்கியிருக்க முடியாது. அப்படி ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட்டில் இவ்வளோ ஆடம்பரம் பண்ணியிருக்க முடியாது. அப்போ உனக்கு பணம் எங்கேருந்து வருது? அப்போ வேறு எதனா உனக்கு தொழில் இருக்கா? சூப்பர் மார்க்கெட் இருக்கா? இல்லை ஷாப்பிங் மால் இருக்கா? இல்லை அவங்க தாத்தா கூட பெரிய ஹார்பரில் வேலை செய்தவர் தான், பெரிய பொருளாதாரம் உள்ளவர் தான். அப்படின்னா கூட உங்களுக்கு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெரிய சொத்துக்கள்லாம் இருக்கா? கிடையாது. அப்போ எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இது ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போது இந்த 3 முகம் அஸ்வத்தமனுக்கு இருந்தாலும் அந்த பகுதியில், அதாவது அஸ்வத்தமனுக்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ கைது செய்யப்பட்டிருக்காரு. 7ஆம் தேதி தகவல் வந்துச்சு. 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதே கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் இதே 4ஆம் தேதி கரெக்டாக 365 நாள் முன்னாடி அவர் வந்துகிட்டு இருக்காரு, பெங்களூர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பூந்தமல்லி போலீஸ் அப்படியே மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கில் அப்படியே கைது செய்கிறாங்க. என்ன வழக்கில் கைது செய்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பிரமுகரை ஒருத்தரை பணம் கேட்டு மிரட்டியதாக, ஒரு காங்கிரஸ் பிரமுகர், மாவட்ட பொறுப்பில் இருக்க ஒரு காங்கிரஸ் பிரமுகர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டியதாக அவரை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க காரில். தூக்கிட்டு வந்தோடனே, உங்களுக்கு அஸ்வத்தமன் தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. பார்த்துங்க, நான் தான் அஸ்வத்தமன் அப்படின்றாரு. உடனே அப்படியா, எனக்கு நீ வந்து மாதம் மாதம் இவ்வளோ கட்டிங் தந்த. அப்பயும் கட்சியில் இருக்காரு, காங்கிரஸில் இருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். அப்பயும் முதன்மை பொதுச் செயலாளர் தான். அப்போ அவரை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ பணம் தரணும்னா முடியாதுன்றாங்க. உடனே அவர்கிட்ட வந்து ஏதோ 10,000 ரூபா பணங்க பிடுங்கின மாதிரியும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் அவரை அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டதாகவும். இது நடந்தது பிப்ரவரி மாதம் 2023. பட்டு அவர் கம்ப்ளைண்ட் எப்போ கொடுக்குறாரு? ஆகஸ்ட்டில் கொடுக்குறாரு. ஆகஸ்ட் 4-5 கைது பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 4 கைது பண்ணுறாங்க உறுதி, கடந்த ஆண்டு. இதே ஆகஸ்ட் 4 தான் இங்கே இப்போ அவருக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவர் 10,000 ரூபா அவர்கிட்ட இருந்து எடுத்தாருன்னு சொல்லும்போது அப்போது காவல்துறை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது பொய் வழக்கு. அஸ்வத்தமன் மிரட்டினாரு, ஒரு ஏற்றுக்கலாம், மிரட்டினார்னு கூட ஏற்றிக்கலாம். அவரை கொண்டு போய் வண்டி கடத்திட்டு கொண்டு வந்து அங்கே விட்டார். 2வது அவர்கிட்ட இருந்தே 10,000 ரூபா பிடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமா. ஆனால் அப்போ அவர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது அவர்கிட்ட வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி உரிமம் இல்லாத துப்பாக்கி அப்படின்னு காவல்துறை வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைக்கப்படுறாரு. இதுதான் அஸ்வத்தமன் மேலே முதல் வழக்காக உள்ளே போயிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்த உடனே அஸ்வத்தமனுக்கு ஒரு தளபதி, ராஜா, இவர் ராஜா இல்லை, தளபதி, மந்திரி, சேனாதிபதி, அப்புறம் காவலர்கள், பாதுகாவலர்கள், இப்படிலாம் ஒருத்தர் இருக்கனால தானே அந்த வண்டியில் எஸ்கார்ட் வண்டியில் வர மாதிரி அவரால் வர முடியுது. இப்போது வட சென்னையில் எந்த ரவுடியும் இல்லை. இப்போது கரெக்டுங்களா? இப்போதைக்கு எந்த ரவுடியும் இல்லை. ஆரம்பத்தில் இருக்க ஆம்ஸ்டாங்க்கு வந்து எல்லா ரவுடிங்களும் தெரிஞ்சவங்க. ஆனால் ஆம்ஸ்டாங் யார்? ஒரு தலித் அமைப்பு, ஒரு போராளியாக இருக்கார். அதன் பிறகு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு, சின்னதாக ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அதன் பிறகு மாமன்ற உறுப்பினராகி கட்சி தலைவராக மாறார். அப்போ அவர் மாறிட்டே வந்து அவர் அப்டேட்டில் இருக்கார். அவர் கட்சி தலைவராக இருக்கார். நீங்களோ நானும் அவரை ஏற்றுக்கலன்னா கூட அவங்க கட்சியில் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள தலைவர், பிஎஸ்பியில் அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, தேசிய கட்சியில் மாநில தலைவர். அப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மற்ற அமைப்புனா பரவாயில்ல, தலித் அமைப்பில் வந்து தமிழகத்தில் பல பேர் வந்திருக்காங்க. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா தலித்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு வை பாலசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் மேபி. ஆனால் அவர் தான் ஒரு கட்டுக்கோப்பாக சென்னைக்குள்ளே ஆளை கொண்டு வந்தார். தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில், அண்ணா அறிவாலயத்துக்கும் தேனாம்பேட்டை சிக்னலுக்கு அருகையில் ஒரு வீடு இருந்துச்சு. அப்பகுதியில் குடிசையில் எதனா எரிஞ்சால் உடனே வந்துடுவார். அங்கே ஒரு பாதுகாவலராக இருந்தார் ஒரு காலத்தில். அதன் பிறகு மதுரையில் மலைச்சாமின்னு இருந்தார். அவரிடம் இருந்து வந்தவர் தான் திருமா போன்றவர். இந்த பக்கம் ஆம்ஸ்டாங், இந்த பக்கம் அந்த பக்கம் பூவை மூர்த்தியார் இருக்கார். அவர் கூட இவர் இருந்துட்டு வர்றார். இதெல்லாம் ஒரு இருந்தாலும் மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் இந்த தலித் அமைப்புகள் மட்டும் என்னென்னா, மற்ற கட்சியெலாம் வந்து வெடிகுண்டு வந்து கையில் வச்சிருக்க மாதிரி. ஆனால் இந்த தலித் அமைப்போட தலைவர்கள் மட்டும் வெடிகுண்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே தன்னை இருக்க மாதிரி தான். இந்த தலைவர்களோட நிலையை சொல்கிறேன். ஏன்னா யார் எப்போ எந்த பிரச்சனையோட வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை என்ன, ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை என்ன, ஆனால் இவன் அப்படி பண்ணுறானே, இந்த நிர்வாகிக்கும் இந்த நிர்வாகிக்கும் முரண்பாடு இருக்கும். அப்போ இவங்க எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். இந்த கஷ்டத்தை அஸ்வத்தமனுக்கு 32 வயசு, ஆம்ஸ்டாங்க்கு 52 வயசு. அப்போது 20 வயசு பெரியவர். உங்கள் அப்பாவுக்கு ஒரு 5 வயசு சின்னவராக இருந்தாலும் உன் சித்தப்பா வயசு அவருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் அஸ்வத்தமன் எப்படி கூப்பிடுவாராம்,
ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அங்கிள் தான் கூப்பிடுவாராம். பட் வெல் நாலேஜ் உள்ள அஸ்வத்தமன் அங்கிள் தான் கூப்பிடுவார். ஆனால் அப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அந்த இடத்துல ஒரு கட்டுக்கோப்பாக உருவாக்கிட்டார். ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அந்த பக்கம் வந்துருச்சு. அதாவது வேசர்பாடி பெரம்பூர் இல்லாமல் பிஎஸ்பியோட பெரிய ஹப்பு எதுனா அவங்களோட பெரிய ஹப்பே திருவள்ளூர் தான். இப்போ தலைவர் வந்திருக்காரு. இப்போ பிஎஸ்பி தலைவர் ஆனந்தன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல வந்து அவர் வந்து அவரை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க. திருவள்ளூர்ல அவ்வளோ பேர் இருக்காங்க. அவரு ரஞ்சித், அதான் இயக்குனர் ரஞ்சித், அவங்க அண்ணெல்லாம் பல வருஷமா கட்சியில் இருக்கார். பிரபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், நினைவு சரியா இருந்துச்சுன்னா. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹப் இருக்கு. இவரு ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு பணம் வருது, பேர் வேணும். அப்போ எல்லா ரவுடிங்கன்னு இல்லை, நாகேந்திரன் ஜெயிலில் இல்லைன்னா எங்கே இருப்பார்? ஜெயிலில் இல்லைன்னா வேசர்பாடியில் தான் இருப்பார். கலவரத்தில் இருக்காரு, ஜெயிலுக்கு போகிறார், வழக்கு போகிறார். ஜெயிலில் இல்லைன்னா அது அவர் ஏரியா இல்லை. அப்போ அப்பா உள்ளே இருக்காரு. அப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் ரவுடியா இல்லை, ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கார். நம்ம எந்த இடத்துல போய் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் இங்கே உள்ளே வந்துடுறாங்க. உங்கள் ஊரில் உங்களுக்கு ஒரு ஆதரவாளர் ஒருத்தங்க இருப்பாங்க. உங்கள் ஊரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தான் போவீங்க. உங்களுக்கு உங்கள் ஊரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பக்கத்து கட்சிக்காரர் தெரியும், அந்த கட்சிக்காரர் தெரியும், இந்த கட்சிக்காரர் தெரியும், காவல்துறையை தெரியும், விஓவை தெரியும், இந்த மாதிரி பல பேர் தெரியும். அப்போ ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுக்குன்னா ஒருத்தர் இருப்பார் பெரியவர்னா என்னென்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் இருக்கார். எந்த இடத்த தொட்டாலும் அது ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வந்து நிற்கும். எந்த பட்டனை தட்டினாலும் எந்த நூலை பிடிச்சாலும் வேசர்பாடியோ எங்கே போனாலும் இங்கே வரும். அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். பொம்மை சத்திரம்னு பெரம்பூரில் ஒரு இடம், அங்கே ஒரு 7 கிரவுண்டு இடத்த வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வந்து எடுத்து அதை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதை கொஞ்சம் மோஸ்ட்லி முடிச்சிட்டாரு, அதை விற்றுட்டு. அப்போ அங்கே இருக்கும்போது அதுக்கு பணம் வாங்கிட்டு வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. பணம் கொடுங்க நாங்கள் போயிடுறோன்ட்டு. பணம் வாங்க மாட்டேன்னு அடாவடி பண்ணுறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு சரி கட்டி அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள போக வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அது மாதிரி பண்ணுறாங்க, இல்லை நான் ஒன்றும் இல்லை ஆம்ஸ்ட்ராங் தான், அவர் தான் இறங்கி பண்ணுறாரு. அவர் பேரை சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டா, ஓ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்காரு. இப்படியே பாதி பேர் மற்ற இடத்துல ஒரு லிட்டிகேஷன் இடம் இருக்கு, வெளியால் வந்து வாங்க வரான். வெளியால் வாங்க வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, நேராக போயிடுவாங்க. நேராக போயிட்டு என்னங்க நீங்கள் இங்கே வாங்க வரீங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் ஓட்டின இடம், பால் விளையாடின இடம், இந்த பொண்ணை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், என் கண்ணுக்கு நிறைய பெரிய பொண்ணாச்சு, இதை நான் எப்போ பரிசம் போடலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து பரிசம் போட வேண்டிட்டீங்களே. இப்படி எங்களை மீறி இந்த ஏரியாவுக்கு வருவீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் கட்டி இங்கேயும் கொஞ்சம், இது கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இடம் லிட்டிகேஷன் இடம் போகிறது கொஞ்சம் தான் இருக்கும். லிட்டிகேஷன் இடத்துலையும் ஒரு நியாயம் இருக்கும். பணம் போட்டு டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி 10 சிறு ஆளுங்க கிட்ட இப்போ ஒரு ஏக்கரா உதாரணம் பார்த்து 5 சென்ட்டாக வாங்கி ஒரு 5 ஏக்கரை வாங்கி ஒருத்தருக்கு விற்கிறது, இது ஒரு லிட்டிகேஷன் மாதிரி. அதில் நடுவில் யாரா ஒருத்தர் தரலன்னா உங்களுக்கு வழி இருக்காது. உங்களுக்கு யதார்த்தமாக புரியறதுக்காக சொல்கிறேன், இதுதான் கிடையாது, இது கான்செப்ட் கிடையாது, புரியறதுக்காக சொல்கிறேன். அப்படின்னும் போது இதெல்லாம் உடைய டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான் காசு ஜாஸ்தி. இடம் இங்கே ரொம்ப நாளாக இருக்கும், பையன் மென்டலாகி போயிருப்பான், அப்பா இறந்து போயிருப்பாரு, இல்லை பையன் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பான், அவன் வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த இடம் இருக்காது, அதை டபுள் டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட் எங்கெங்கே அடிக்கிறாங்கன்றது கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். யார்? அஸ்வத்தமன் மாதிரியே நபர்களுக்கு தெரியும், அஸ்வத்தமன் போன்ற நபர்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பலம் எங்கே இருக்குது போய் உட்காருவாங்க. நீ என்னப்பா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஆட்டையை போட்டுருக்காம பாதிக்கு பாதி கொடுத்துடணுன்னுவாங்க. அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் பாதிக்கு பாதினோன்னு, இது இந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ ஒன்றத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ கரெக்டாக ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான், சார் என் இடம் தான் சார், என் இடம் பக்கத்தில் ஒரு 5 அடி, அதில் நீ வேற இடத்துக்கு வந்துட்டு அது பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வந்துச்சு, அண்ணா வர சொல்லிட்டாரு போனோடனே திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வரும் இந்த விஷயம். இப்போது வேசர்பாடியில் மட்டும் பண்ணல, மின்ட்டு இங்கே ஆரம்பிக்குது அவங்க கண்ட்ரோல். மின்ட்டில் ஆரம்பித்து அம்பத்தூர், வேசர்பாடி, ஆவடி, பெரம்பூர் தானோன்னு அப்படியே திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இது அப்படியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் திருவள்ளூரில் ஏதாவது ஒரு இடம் ஒருத்தர் வாங்கணுன்னா அங்கே வந்து பிஎஸ்பி ஆள் ஒருத்தர் இருப்பார், அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவர் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஏங்க இந்த இடம் நான் தாங்க வாங்குறேங்க, நீங்கள் எப்படிங்க ஃப்ளாட் ப்ரமோட்டருங்க, என்னை நம்பி ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர் வந்திருக்கான், அவனுக்கு தான் நான் வாங்கி கொடுத்துனுக்குறேன், நீலாம் இல்லை சார் நான் மொத்த இடத்தையும் வாங்கிட்டேன், புரியும்படி அதுக்காக சொல்கிறேன் சார். நான் ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வராரு, ஒரு நபர்கிட்ட வராரு, நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து சார் உங்கள் ஊரில் எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் வேணும் சார்ன்றாங்க. நீங்கள் இந்த பக்கம் 3 ஏக்கர் இந்த பக்கம் 3 ஏக்கர் வாங்கிட்டீங்க, நடுவில் ஒரு 4 ஏக்கர் மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த 4 ஏக்கருக்காரு தரமாட்டேன்னுவார். அப்போ இன்னொருத்தர் வந்து அந்த 4 ஏக்கர்கிட்ட விற்கலான்னும் போது, சார் நான் உங்களுக்கு விற்றாலும் விற்பேன் கம்மி விலைக்கு, ஆனால் அவங்களுக்கு விற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல வேற யாராவது ஒரு செட்டிங்கை போட்டு அங்கே வாங்க வைக்கிறது. இப்போ வேற ஒருத்தர் மொத்தமாக வெளியால் வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க, நீ வேணா அந்த 2-3 ஏக்கரை எனக்கு கொடுத்துட்டு போ. இதுக்கு பேர் தான்
இந்த டாக்குமெண்ட்டு, இந்த லிட்டிகேஷன், இடத்த முடிச்சு தர்றது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இது போன்ற. அப்போது இந்த மாதிரி உள்ளே போடுறது, இங்கேயும் வாங்குறது, இங்கேயும் இல்லாட்டி இவங்களால செலவு பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அஸ்வத்தம்மன், சூழ்ச்சிக்கார அஸ்வத்தம்மன். அஸ்வத்தம்மனோட பாட்டி நாகேந்திரனோட அம்மா, அவங்க இறக்குறாங்க. இறப்புக்கு அவர் சிறையிலேருந்து பரோலில் வெளியே வராரு. அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து பயம் இல்லை, அவரை கூடிய நாகேந்திரனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவரான். பெருசு வந்துருப்பா, நான் வந்திருக்காருண்ணே, அண்ணே ஜெயிலில் போய் பார்த்தேன் நாகேந்திரன் அண்ணே. என்ன சொன்னார், உங்களை ரொம்ப கேட்டாருண்ணே, கொஞ்சம் எதனா இந்த ஹெல்ப் பண்ண சொன்னார்ண்ணே, அந்த ஹெல்ப் பண்ண சொன்னா ஓகேப்பா நான் பண்ண சொல்கிறேன்ப்பா. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருக்காக பல விஷயம் பண்ணி கொடுத்ததாகவும் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்க்கும் நாகேந்திரனுக்கும் எந்த இடத்துலையும் முரண்பாடு இல்லை. அஸ்வத்தம்மனுக்கும் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் எந்த இடத்துலையும் பிரச்சனையும் வரல. இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அஸ்வத்தம்மன் 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வாழ்த்து வாங்குறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போகிறார். அதன் பிறகு அவர் கூட நல்ல தொடர்பில் இருக்கார். 3வது அவருடைய பிள்ளை மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அஸ்வத்தம்மன் போகிறாரு. போனவர் அஸ்வத்தம்மன் வந்து ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது எடப்பாடி அரசு இருக்கும்போது, அப்போவே வந்து நாகேந்திரனை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய டெல்லி லெவலில் மூவ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் லெவலில் மூவ் பண்ணாங்க. அப்புறம் அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ வந்து யாருக்கும் தெரியாத ஒரு தகவலை நம்ம என்ன சொன்னால், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி கூட அவங்க அவரை வெளியே எடுக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படும் போது அஸ்வத்தம்மன் இங்கே வரல இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ காவல்துறை சொல்லி தான் தெரியும், அவர் பாம்பேயில் இருந்திருக்காரு, பாம்பே போயிட்டாரு. பாம்பேயில் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஐஃபோனில் வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசுகிறாரு ஐஃபோனில், நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், நான் வந்தவொடனே எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன்றாரு. பாம்பேயில் இருக்கவர் எதுக்கு ஃபாரின்னு சொல்லணும், இது ஒரு நோட்டட் மேட். நெக்ஸ்ட்டு வராரு, வந்த உடனே ஒரு டபுள் பிட் போஸ்டர் அடிக்கிறார். அதாவது 3x2 3x2 6 6 10x4 போஸ்டர், பெரிய போஸ்டர் அடிக்கிறார். அடித்து இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் படத்தை போட்டு கீழே மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கண்ணீர் அஞ்சலி, படத்திறப்புழா, நினைவஞ்சலி கூட்டம்னு போட்டுட்டு தலைவை அப்படின்னு போட்டு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அப்படின்னு போட்டு கீழே வந்து இவர் பேர் இருக்குது, யார், அஸ்வத்தம்மன் படம் பேர் போட்டு முதன்மை பொதுச் செயலர். இப்போது அவரை கைது பண்ணாங்கன்னு சொன்னா அவசர அவசரமாக அவரை நீக்கினாங்க கட்சியை விட்டு. அப்போ 2023 அவர் கைது செய்யப்பட்டு துப்பாக்கி வச்சிருந்தா தான் கைது செய்யப்பட்டாங்களே. அப்போ அவர் துப்பாக்கியே வரல, அவர் பொய் தான். அது பொய்யா கூட இருக்கட்டும், காவல்துறை பொய் வழக்கே போட்டுருச்சுப்பா. காவல்துறை பொய் வழக்கையும் காவல்துறையும் பிரிக்க முடியாது, போட்டுருச்சுன்னா கூட கட்சி தலைமை என்ன பண்ணியிருக்கணும், அப்பயும் அவர் நாகேந்திர பையன் தானே, அப்போ குற்ற பின்னணி உள்ள ஒரு நபரோட பையன் தானே. ஆனால் எல்லா கட்சியுமே அப்படி தானே சார் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் பிஜேபிலேருந்து நீக்கினாங்க, அதிமுகவிலேருந்து நீக்கிறாங்க, எல்லா கட்சியுமே அவசர அவசரமாக நீக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிகரனுக்கு உடனே தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஒரு அறிக்கை வருது, அஞ்சலிக்கு ஒரு அறிக்கை வருது, மலர்கொடிக்கு ஒரு அறிக்கை வருது. அதுதான் அவங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் அவங்களும் வேற வித்தியாசமே இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் இப்போ இவங்களும் உடனே நீக்கிட்டாங்க. என்ன ஒன்று, அவங்களாம் தமிழில் வந்துச்சு அறிக்கை, இவருக்கு ஆங்கிலத்தில் கொடுத்தாங்க. அஸ்வத்தம்மன் நீக்கப்பட்டார், அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டாருன்ட்டு. குந்தகம் வெளிவித்தார், முரண்பா செயல்பட்டார், அதெல்லாம் வழக்கமாக எல்லாம் கதடிச்சு விடுறதான்னு வச்சுங்க. இப்போ அஸ்வத்தம்மன் வந்து ஏன் இப்படி யோசனை பண்ணிருக்கூடாது, நம்ம அப்பா இருந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு, என்னையும் சம்பாதிக்க விட மாட்டேன்ற, நான் எங்கேயாவது சம்பாதிக்க வைக்கலான்னு அங்கே போய் கால் வச்சா அங்கேருந்து உங்ககிட்ட கால் வந்துடுறானுங்க. நேரடியாக மோத முடியாது. என்கிட்ட யானைன்றது நான் யானை சின்னத்தை சொல்லலை, ஆம்ஸ்ட்ராங்கே ஒரு யானை தானே. அங்கே ஆப்ரேஷன் கொலை பண்ணுறவங்க எல்லாரும் அப்படி தான் பேசியிருந்துருக்காங்க. ஆப்ரேஷன் யானைன்னு தான் வச்சுருக்காங்க, யானை வருது, கொலைக்கான பேரே அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அது உண்மை தானே, யானை தானே. ஏன்னு கேட்டால் அது அமைஞ்சது தான் அவருக்கு, அது அப்படியே அவரே மாற்றிக்கிட்டார், அமைச்சிக்கிட்டாரு. என்னன்னா இந்த கொலையில் வந்து தனிப்படை போலீஸார் சிறையில் போய் நாகேந்திரனிடம் விசாரணை செய்ததாக அவரை அதாவது சிறை கண்காணிப்பாளர்கிட்ட கடந்த 6 மாதங்களில் இவர் யார் சந்திச்சு போனாங்க, இவர் எத்தனை முறை வெளியே போனார், இவர் பரோலில் வந்துரும்போது யார் பார்த்தாங்க, இவரை பாதுகாக்கிற காவலர்கிட்ட இவரோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, இவர் பக்கத்தில் இருக்கவங்க ஃபோன்லாம், காவலர்கள் ஃபோனோ இல்லை மற்றவங்க இவரை ரெகுலராக சந்திக்கிறவங்களோட ஃபோனு எங்கே போகுது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து கேட்டதாகவும், அதுக்கப்புறம் அவர் விசாரணை கூப்பிட்டு வந்தால் அவர் வந்து ஏதோ கண்ணீர் விட்டு கதறினதாகவும் இருக்கலாம். மேபி என்கிட்ட வயதான நபராக இருக்கலாம், அவர் சிறுநீரக கோளாறு கொஞ்சம் இருக்குது போல இருக்குது, நீரிழிவு நோய் வேறு இருக்குது போல இருக்குது. அப்படின்னா அஸ்வத்தம்மன் பிறக்கிறதுக்கு, அஸ்வத்தம்மனை வந்து ஒரு நல்ல கான்வென்ட்டில் படிக்க வச்சு, இப்போ பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, நல்ல ஆங்கில புலமை பெற்ற பசங்களை படிக்க வச்சுட்டு கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு நாகேந்திரன் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. எந்த தந்தை தன்னோட மகன்கிட்ட ஒரு சின்ன லாஜிக், எந்த தந்தையும், மோசமான தந்தையும் கொலகார தந்தையும் தன்னுடைய மகன்கிட்ட எப்படி பண்ணுவாங்க,
நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒரு பாலிகை ஆகிட்டாங்களா, விடாதரா மகனே, தங்கச்சி எப்படி பண்ணிட்டான், அக்கா எப்படி பண்ணிட்டான், அம்மாவை எப்படி பண்ணிட்டான், உங்கள் தம்பி எப்படி பண்ணிட்டான், விடாதரா, தாத்தா எப்படி பண்ணிட்டான், விடாதரா, நம்ம சொத்தை ஏமாறிச்சான், விடாதரா, இப்படி வேற. அப்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் எந்த விதமான பகையும் இல்லை ஆம்ஸ்ட்ராங்க்கும் நாகேந்திரனுக்கும். அப்போது இந்த வழக்கு இவரை வந்து நாகேந்திரன் விசாரணை செய்திருக்காங்க. அஸ்வத்தம்மன் வந்து நாகேந்திரனோட பல மடங்கு அவர் மகன் தானே நாகேந்திரன் அப்படின்ற மாதிரி சூழ்ச்சினால இந்த விஷயம் செய்திருப்பார். ஆனால் நாகேந்திரன் சொல்லி அஸ்வத்தம்மன் இந்த கொலை பண்ணாருன்ற விஷயத்த நம்ம பதிவு பண்ணல. கைது செய்யப்பட்டிருக்க அஸ்வத்தம்மன் காவல்துறையில் என்ன தரப்படும், அவருடைய வாக்குமூலம் என்னவா இருக்கு, இவருக்கு மேலே ஒரு கீ பர்சன் இருக்கலாம், எதனால இவர் சொல்ல பண்ணாரு அப்படின்றது காவல்துறை தான் அது விசாரணை. ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்களா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? உங்கள் கேள்வியிலேயே பால் கனகராஜை கூப்பிட்டாங்க. பால் கனகராஜ் பாஜகவில் இருக்கார். இப்போ சில ஆண்டுகளாக தான் பாஜகவில் இருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர். பால் கனகராஜை பார்க்காதவங்க கூட பால் கனகராஜ் என்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவங்க தான். சென்னையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலையிலையும் பால் கனகராஜ் பேர் எழுதியிருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பால் கனகராஜ் வந்து பல பிரபல டான்களுக்கும் சரி, கேங்ஸ்டருக்கும் சரி, பொலிட்டீஷியன்ஸுக்கும் சரி, பல பிரபலமானவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் வழக்கறிஞராக ஒரு கேஸில் அட்டன் பண்ணியிருப்பார். அந்த தொடர்ச்சியாக விசாரணையாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த வழக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, நாகேந்திரன் வழக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, அஸ்வத்தம்மன் எதனா பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி எந்தெந்த வழக்கை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த குற்றவாளிகள் இருக்காங்களே, இந்த குற்றவாளிகள் எத்தனை குற்றவாளி உங்ககிட்ட கேஸ் வந்திருக்கலாம், இது போன்ற விசாரணை ஏராளமாக இருக்கலாம். ஒரு காவல்துறை விசாரணைக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் போயிட்டு வர்றதுன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அஸ்வத்தம்மனையும் காரணத்தினால தூக்கி உட்கார வச்சாங்க. யாரை வேணா விசாரணை கூப்பிட்றதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது. முறைப்படி கூப்பிடும்போது அவர் முறைப்படி போய் அவங்க விசாரணைக்கு இருக்கிறாங்க. தவறு இருக்கவங்க தான் பயப்படுவாங்க. இப்போ நமக்கு தகவல் படி நம்ம இவர் கூட இருக்க அஸ்வத்தம்மன் கூட இருக்க 2-3 நபர்களில் ஒரு நபரை இப்போ காவல்துறை வளையத்துக்குள்ளே வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். விரைவில் அவரு கூட கைது செய்யப்படுவாங்கன்றது மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன, அதாவது குற்றவாளியை நெருங்காமல் எவ்வளோ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நெருங்கிட்டாங்க. ஆனால் ஒரு கீ பர்சன், யாரோ ஒருத்தர் கீ பர்சன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஜாதிக்காக கொலை நடக்கல, எல்லாம் ஒரே சமூகம் தான். கட்சிக்காக கொலை நடக்கல, அரசியல் கொலையும் கிடையாது. எல்லா கட்சி இது ஆதாய கொலை தான். கரெக்டுங்களா? அரசியல் கொலை கிடையாது, ஜாதி கொலை கிடையாது. ஆதாய கொலைனா தொழில் போட்டியின் காரணமா. இதுதான் அப்போ தொழில் போட்டியின் காரணமா இவங்க தொழில் பண்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடைஞ்சலா இருக்காரு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அஸ்வத்தம்மன் தொழில் பண்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடைஞ்சலா இருக்காரா, இல்ல இன்னும் கூட யார் தொழில் பண்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடைஞ்சலா இருக்காரு? இல்ல அஸ்வத்தகன் மட்டும்தான் இடைஞ்சலா இருக்காருன்னா அஸ்வத்தகன் தான் செய்திருப்பாரு. அப்போ அஸ்வத்தம்மன் மாதிரி பலருக்கு யாருக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. அப்போ இவருக்கு பின்னாடி யாரோ ஒரு கீ பர்சன் இருக்காங்க. இந்த வழக்கோட கோணத்தில் பார்க்கும்போது இப்பயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. திரும்ப நிறைய பேர் ஜனநாயகத்தை, அதாவது இந்த யூடியூப்ன்றது ஜனநாயகம் முறைப்படி எல்லாருக்கும் வந்து பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குன்றனால இதை நம்ம நிறைய விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம். ஊடகங்கள் வாயிலாக காவல்துறையும் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் உண்டான நேரத்தையும் கொடுக்கணும். இன்னொரு 45 நாள் கூட ஆகலை. இந்த 45 நாள் ஆகும்போது தான் இந்த வழக்கு ஒரு ஷேப்புக்கு வரும். ஒரு 60 நாள் போது தான் ஒரு குற்றவாளியை ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஒரு 90 நாள் ஆகும்போது தான் அந்த வழக்குக்கு உண்டான குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 100-120 நாள் ஆனால் தான் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃப்ரேம் பண்ண முடியும். ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் தான் விரைவு நீதிமன்றமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சம்மன் சர்வ் பண்ணி அவங்க குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியும். நிச்சயமாக இப்படி பார்த்தா 1 ஆண்டுகளுக்குள்ள தண்டனையுமே கிடைச்சிடும் எங்களுக்கு. குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு அதுதானே முதல்வரும் சொல்லியிருக்காரு. அதுதானே வரவேற்கும். அது மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சி பார்க்கும் பட்சம் இல்லையே. இன்னும் ஒரு கட்சி 2 கட்சி விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல சம்பந்தப்படாம பாவனும் அவங்கள சேர்த்திருக்காம இருந்திருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் அதாவது லேயரா வருது. இந்த வழக்கை பொறுத்த லேயரா, ஃபர்ஸ்ட் ஒரு லேயர், 2வது ஒரு லேயர், 3வது ஒரு லேயர், 4வது ஒரு, இப்போ ஒருத்தர் வந்துட்டாரு. இப்போ இவருக்கு மேல ஒரு லேயர் இருக்கால, இவர் தான் அப்படின்றது காவல்துறையோட அடுத்த சுற்றறிக்கை, அடுத்த நடவடிக்கை பார்த்து இந்த வழக்கோட அடுத்த நிலை என்னன்றதை பேசுவோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.